நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புன்னக்காயில் வந்திருக்கோம். முதல்ல பாட்டில் பதிவு இங்கே தான் போட்டோம், சரிங்களா? இப்போ மூக்கையூர் அங்கங்கன்னு எல்லா இடத்துலையும் போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து புன்னக்காயில் வந்திருக்கோம். பாட்டலில் மீன் பிடிக்க போகிறோம். அது எவ்வளோ மீன் பிடிக்கும் அப்படிலாம் பிடிக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்க. இங்கே ஐயா பேசிட்டு இன்ட்ரோடக்ஷனே கேட்டீங்களா? வெயிட்டாக இருக்கா? இன்ட்ரோடக்ஷனே ஐயா தான். ஓட்டு ஜம்பிங் ரோஸ். சாமான ஒரு கரண்டி மாவு போட்டிருக்கோம், ஒரு கடை கலக்கியிருக்கோம். உள்ளே எரியணும். அவ்வளோதான் போடுங்க. இது அப்படி நேரம் பாட்டு பெருசு போட்டாலும் சிறுசு போட்டாலும் சின்ன சின்ன மீனாக தான் வருது. சரிங்களா? ரெண்டு பேரும் இருக்கீங்க. இந்தா தம்பி பிடிச்சிட்டான். தம்பி தூக்கிட்டான். ஆச்சுண்ணா இருக்கா? அண்ணனும் வேகமாக இழுக்காங்க. சின்ன சைஸ் தான். நம்ம அந்த புடல் பாட்டெல்லாம் போட்டால் நல்லா அப்கிரேடு. சின்ன சைஸ் மீனா இதில் பிடிக்கும் நல்லா. சூப்பரு சைஸு. நல்லா ஏறுது. அவன் தாத்தா அடிச்சிட்டாங்களா? அட்டிய கேளு. ஆமாம், இப்போ கவுண்டிங்கில் ஐயா தான் லீடிங்கில் இருக்காங்க. ஆமாம், இங்கே ஆமாம். இல்லை இந்த என்னதான் குடிச்சிட்டியா? நண்டா காட்டு சப்பாங்காரன் எதெல்லாம் பிடிக்கும். தம்பி எதை பிடிச்சி வச்சுருக்காம பாருங்க. காட்டு ஐயா காட்டு. ஏன்னா நண்டு கொஞ்சம் பாட்டில் தான். பாட்டில்கள் என்ன மாட்டி வச்சுருக்கு பாருங்க. நண்டு இந்த தேங்க்ஸ். அப்போ 3 பேரில் யாருக்கு மாட்டியிருக்குமோ? அப்பா இவருக்கு தான் மாட்டியிருக்கு. சொல்லிட்டு ஆடோ எடுத்துடலாம். அப்பா இல்லை தப்பிக்கோ போக சார். 3 பேரில் அண்ணனுக்கு தான் மாட்டி தப்பிக்க போய். நான் கரைக்கு வந்தால் தான் நம்புவேன்.
இருக்கு நல்ல வேலை கட் பண்ணிடுவேன். என்னப்பா பாட்டில் வர்றது உனக்கே தெரியலையான்னு கேட்பீங்க. சத்தியமாக எனக்கு தெரியல. மீன் வருதுன்னு சொல்லும்போது வெளியே ஓடி போயிடுது. ஆனால் மீன் வருது, அது வரும்போது திரும்பி போயிடுது வெளியே. இந்தா தாத்தா போன வாட்டி விட்டது இப்போ பிடிச்சிட்டாங்க. டப்பா வச்சு அடிச்சு போனது கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னண்ணா இருக்கா? ரெண்டா தெரியலையே. ஆமாம் சூப்பர். 2 பீஸ் அதெல்லாம் கருப்பு பீஸாக தான் இருக்குங்க. நல்ல சைஸாக தான் இருக்கு. பிடிக்கலன்னா நான் வந்து மாட்டை தொட மாட்டேன். இப்போ தொட மாட்டேன். சொல்லி பிடிச்சோம்ல. இல்லை ஒரு பீஸ் செல்வனை வந்து ஒப்பேறாதுப்பா, இது செட் ஆகாது அப்படின்னு கிளம்பிட்டாரு. என்ன எது டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சூப்பரு. தலை இவர் அதிமுக போடுற இடம் பக்கமே போடுங்கன்னா வேறு பக்கம் போட்டுறாதியே. இதுதான் டிப்ஸ், வேறு வழி இல்லை. அவன் எந்த பக்கம் போகிறான்னு பார்த்துக்கங்க. நான் நம்ப மாட்டேன். நம்பவே மாட்டேன். சைஸாக வந்திருக்கு. சொல்லலை நம்ப மாட்டேனே. இப்படி நைஸாக தூக்குறது நம்மளுக்கு அந்த இதை சொல்லி தர்றதே கிடையாது. இல்லை சொல்லி தந்தால் நம்ம மீன் பிடிக்கிற பார்க்க மாட்டாங்க யாரும். சரியா? மீன் தலை பிடிச்சிட்டாரு. அப்பா பிடிச்சாலும் ஒரு சைஸாக பிடிச்சிட்டாரு. தண்ணி வைக்க தண்ணி இருங்க சாமி. டப்பா சைஸுக்கு பிடிச்சிருக்காரு. அது எதுக்கு அப்படி பிசிக்கு பிடிக்க போகலாம் செய்யாது. விட மாட்டோம். பாவாது இது இவ்வளோ பெருசு பாடாது. ஆமாண்ணே நம்ம நிறைய போடுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை நான் குறைச்சிடுறேன். நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இதில் பிஹெச்டி முடிச்சிருக்கோம். ரெண்டு பேர் இருக்காங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். தலை மீன் பிடிச்சிட்டாரு. ரெண்டு பேர் பிடிச்சாங்க. சேம் ஷாட். தாத்தா வேகமாக இழுக்கிறாரு. தாத்தாவுக்கு மீன் வரல. நம்ம ரெண்டு பேருக்கு வந்துருச்சு. சிரமம் இருக்குன்னு அந்த வச்சேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டு மீன் விட்டாச்சு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு 2 பாட்டில் உள்ள மீன் விட்டுட்டு பாருங்க. நல்ல பாட்டில் சேர்த்து வாங்குறேன்னா இங்கே என்ன மீன் வரலையா? அது இப்படி வராமல் இருக்கும். நான் பார்த்தல ஜூம் பண்ணி பார்த்துட்டு கேமரா வச்சுருக்கோம். மீன் திரும்பிட்டு வந்தேன். மீன் எங்கிட்டாமல் இருக்கும். இப்படி தான் நமக்கு டிமி கொடுத்துடலாம். சரியா?
ஜடக்கம் ஜம்ப் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டாரு. ரொம்ப உசரதான் உள்ள தரணும் போகுது. ரெண்டு அடுத்தடுத்து டபுள் சாட்டி. 2 மீன். மீனே வரலன்னு சும்மா இழுத்தாக, ஆனால் மீன் உள்ளது. நம்மாட்டு உள்ளே தூங்கியிருக்கான். ஒன்று தூங்குறா இல்லை தூங்குவாரு அப்படின்னு. அதான் ஃபஸ்ட்டு முன்னாடி போய் விட்டுருக்கேன். இறங்கும் போதே தட்டுது. அது மேலே உள்ளது தட்டுது. இந்த நயனா பெரிய மீனை பிடிச்சிட்டாரு. அது எவ்வளோ அழகாக திரும்புது பார்த்தீங்களா? அழகாக திரும்புது. திரும்பிட்டு இங்கே காட்டு, இங்கே காட்டு. என்ன இங்கே பாரப்பா. யார் ஒன்று என்ன செய்ய போகிறா? இங்கிட்டு திரும்பு. அப்பா எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் டப்பா தான். இது நம்ம இப்போ எங்கே போட்டுட்ருக்கோம் அப்படின்னா புன்னக்காயில் போட்டுட்ருக்கோம். இந்த பாருங்க சைஸ் 2 என்ன டபுள் பீஸ் ஷார்ட்ஸா? டபுள் பீஸ் பாருங்க, புன்னக்காயில் தான் போட்டுட்ருக்கோம். மீன் வந்திருக்கு பாருங்க. மீன் கடி நின்றுச்சு, அதாவது மீன் ஏறுறது நின்றுச்சு. ஏன்னா பொழுது செஞ்சுட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். நமக்குமே முக்கை வாங்கிட்டு வரோம் பாருங்க. ஒன்றும் இல்லையா? இல்லைங்களா? ஒன்றும் இல்லை. உண்மை 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 ஒன்றும் இல்லை. நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம். என்ன கணக்கு எப்படி கிடக்கும் பார்த்தீங்களா? அப்படி நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்? நம்ம கறிக்கு மீன் பிடிச்சிட்டோம். என்ன வேறு லெவல் தானே? ஏன்னா கடி நின்றுட்டு நம்ம பிடிக்கிற ஏரியா எங்கே அப்படின்னா புன்னக்காயிலே ஒரு இடம் கேட்கிங்க. நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இது பொழப்பாகவே பார்ப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையுமே இது மாட்ட தான் செய்யும். நம்ம தொடர்ச்சியாக அந்த வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா? அதனால் உங்கள் ஏரியாவில் இதே பாட்டல் மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டல் கெட்டுறது முதல் கொண்டு எல்லாமே பதிவிட்டுருக்கோம். இதே போல் மற்றொரு வீடியோவை சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.